நம்மளால எதுவுமே செய்ய முடியல, அல்லது நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே ஒரு தோல்வியில தான் முடியுது, நம்மளால ஒரு முன்னேற்றத்தை காண முடியல என்று சொல்லி நிறைய பேர் வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. நம்மளால ஏன் முன்னேற முடியல, நம்மளால ஏன் இன்னுமே அந்த ஒரு நிலைமையிலேயே நம்ம இருக்கிறோம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா என்ற கவலை எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் உட்பட இருக்கு. ஸோ நான் படித்த விஷயங்களை, நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே போல ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளால ஏன் இன்னும் முன்னேற முடியல, ஏன் நம்ம அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியல என்ற சொல்லி எல்லாருக்குமே ஒரு சிந்தனை இருக்கும். நான் உட்பட அதை கவலைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்குமே பயப்படுறோம். எல்லா விஷயத்துக்குமே நம்ம பயப்படுறோம். ஒரு விஷயத்துல அனுபவம் இருந்தா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும். நம்ம பொதுவாகவே அனுபவத்தை வளர்க்கறதுக்கு விரும்புறேல, அது நம்ம ஈஸியா எல்லாத்தையும் அடையணும் என்று சொல்லி எல்லாருக்குமே, நான் உட்பட எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்கு. ஸோ நான் ஒரு படிச்ச விஷயம் என்னென்று சொன்னால், ஈஸியா நம்ம எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அது நீங்களும் சில பேர் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. ஈஸியா நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஸோ நமக்கு அனுபவம் தான் வாழ்க்கையை இன்னும் முன்னேற்றும். அதாவது நீங்க ஒரு துணிக்கடையில வேலை செய்றீங்கன்னு சொன்னால், தூரத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு அது ஒரு சாதாரண துணிக்கடை. ஆனா அவங்க வேலை செய்யற உங்களுக்கு தான் தெரியும் துணியில எத்தனை குவாலிட்டி இருக்கு, என்னென்ன பிரைஸு கிடைக்குது, எங்க கிடைக்குது, இது எவ்வளவு விலைக்கு கிடைக்குது என்ற சொல்லி உண்மை வந்து நீங்க அந்த இடத்துல இருக்கிறபடியா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு அனுபவம். எங்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. ஸோ நீங்க அடுத்த ஒரு பிசினஸை செய்யும் போது, நீங்க ஒரு துணிக்கடை வைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவம் இருக்கும். நீங்க அதை வச்சு நார்மலா முன்னேறி வரலாம். நம்ம நிறைய பேர் வந்து அனுபவத்தை எடுத்துக்கொள்றதில்ல. எல்லா விஷயத்திலையும் நம்ம அனுபவத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அனுபவம் தான் ஒருத்தண்ட வாழ்க்கையை இன்னும் மேல மேல கொண்டு போகும். ஸோ இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் முன்னேறலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.